வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இது நாள் 22 ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட் ஆக் த சீரீஸ்ல திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் பேக் டு பயிற்சிக்கு திரும்பியாச்சு நண்பர்களே. காலையில எப்பயும் போல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு காலை கடமைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு ப்ரோவோட வீட்டுக்கு போயிட்டேன். ப்ரோக்காக காத்திருந்து அவனை கூட்டிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இருக்க வழியில காலையில நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு காலையிலே ஒரு சொருகுறான் நண்பர்களே. ஜிம்முக்கு வந்துட்டு வழக்கம் போல வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சோன்னே காலு கொஞ்சம் காமாவிங்கவா இருக்க இன்னைக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல அப்பர் பாடி தான் நண்பர்களே. அதுல ஒரு 4 வேரியேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணது ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மட்டும். அதனால வழக்கமா பண்ற வெயிட்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி செஸ்ட்ல 3 செட்டு அதை முடிச்சோன்னா லேட் புல் டவுனையும் முடிச்சுட்டு ஷோல்டர் பிரஸ்ல 3 செட் கடைசியா பயிற்சியோட பினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. 2 பிரிவா பண்ணி கயிறு இழுத்தல் பயிற்சியும் முடிச்சுட்டு நம்ம ப்ரோவோட கை காமாவிங்க ஆனனால வீட்டுக்கு போயிடலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியா அண்ணனோட தொப்பையை குறைக்கிறதுக்கு 2 பயிற்சியும் பண்ணிட்டு இன்னைக்கான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை வெற்றிகரமா முடிச்சாச்சு நண்பர்களே. ஃபைனலா முட்டை வேலை குறைஞ்சிச்சு நண்பர்களே. மகிழ்ச்சியோட புரோட்டீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடமைக்கு ரெடியாகிடுச்சு நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா தான் போனேன், ஆனா பஸ் சீக்கிரமா வந்துருச்சு. இப்பதான் புரியுது ஏன் பஸ் சீக்கிரமா வந்துச்சுன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இறங்க வேண்டிய இடத்துல ஸ்டாப்பிங் இருக்காது நண்பர்களே, அதனால ஜம்ப் அடிச்சிருவேன். இன்னைக்கு கதவை மூடிட்டானுங்க. மன உளைச்சலோட நடக்க விட்டானுங்கன்னு வந்துகிட்டு இருக்கப்ப அப்பாவோட காசை வேற எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அங்க போயிட்டு நம்ம தான் காமாவீங்கன்னு பார்த்தா ஏடிஎம்மும் காமாவீங்கவா இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ்.